ஒரு அழகான ஒரு குட்டி குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது பொண்ணு, மொத்தமாக குடும்பத்தில் 4 பேர். இவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான கேத்தோலிக் ஃபேமிலி. இவங்க ஜெர்மனியில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க குடும்பமாக. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட 2வது பொண்ணான ஆனலிஸ் மைக்கேலுக்கு திடீர்னு ஒரு நாள் வலிப்பு வருது. உடனே அவங்க பேரண்ட்ஸும் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரான நியூராலஜிஸ்ட் ஒருத்தர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க வலிப்பு சம்மந்தப்பட்ட மாத்திரைகளை ஆனலிஸ்ட் கொடுக்குறாங்க. இதை ஆனலிஸ்ட் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. 1972லேருந்து 1973 வரைக்கும். இந்த மாத்திரை எடுக்க ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேயே ஆனலிஸ்ட் எனக்கு யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்கிறத சொல்கிறாங்க. எனக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது, தெரியாதவங்க ஏன் கதவு தட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு. இதை அவங்க அக்காவை கூப்பிட்டு கேட்டப்போ, அதே ரூமில் பக்கத்தில் தூங்குறவங்க அக்காவை, எனக்கு யாரும் பேசுகிற மாதிரி இல்லை, ஆனால் கதவு தட்டுற சத்தம் எனக்குமே கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனலிஸ் அதுலேருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத முகங்கள் கனவுல வருது, அவங்க உடம்புல அங்கங்கே கீறல் தெரியறது, அவங்க சாதாரணமாக மனுஷன் கூட பேசுறதையே மறந்து வேற ஒரு உலகத்துக்கே கிட்டத்தட்ட போயிட்டாங்க. தனியாக பேசுறது, தூக்கத்துலேருந்து முழிச்சு திடீர்னு உட்காந்து தனியாக ஆடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஆனலிஸோட அம்மா அவங்க ரூமில் அவங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ண போய் பார்க்கும்போது ஆனலிஸ் கதவு யாரோ தட்டுறாங்கன்னு கத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆனலிஸோட முகத்தை அவங்க திருப்பி பார்த்தா கண்ணு ஃபுல்லாக அப்படி ஜெட் பிளாக்ல ஃபுல்லாக அந்த கருமொழி அப்படி ஃபுல்லாக பரவன மாதிரி கண்ணு ஃபுல்லாக கருப்பாக இருந்திருக்கு. இது வேற இன்னும் ஒரு பெரிய விஷயம்னு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நல்லா இருக்க போனோன்னு அவங்க அக்காவுக்கும் அந்த கதவு தட்டுற சத்தங்கள் கேட்டுட்டு தான் இருக்குது. இன்னொன்று அவங்க அம்மாவுக்கும் இந்த ரூம்லேருந்து மர்மமான சில குரல்கள் கேட்டுட்ருக்கு. இதெல்லாம் இவங்க சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறத அவங்க குடும்பம் நம்பி இதுக்காக ஸ்லீப்பிங் டோசேஜஸ் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளதுலேயே ஹெவியான ட்ரக் அவங்களுக்கு கொடுத்துமே ஆனலிஸ் தூங்கவே இல்லை. இது பார்க்குற டாக்டர்ஸ்க்குமே இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது மெடிசன் சம்மந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லி அனலிஸை கைவிடுறாங்க. அனலிஸோட அப்பா அம்மாவுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் எக்ஸாசிசம். திஸ் இஸ் கைரா ஃபேம். இதோட பார்ட் 2 வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திட்டு போயிருங்க.